ஹாய் ஆல், குட் மார்னிங். எப்போவுமே இந்த ரோட்டில் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்க சொல்ல இந்த கடை பார்த்ததே கிடையாது. புதுசாக ஒரு சின்ன ஸ்டால் இருக்கேன்னு போய் பார்த்தோம். ஸோ வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாகவே வந்து இந்த ஊரில் மீன் விலை ஜாஸ்தி தான். அது ஃப்ரெஷ்ஷான மீன் விலைலாம் சொல்லவே வேண்டாம், ரொம்ப எக்ஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. பட் வந்த நாளில் இருந்தே வந்து நான் இந்த வெளியூருக்கு வந்ததுலேருந்தே நான் ஒரு 2 டைம் தான் வந்து மீனே சாப்பிட்ருக்கேன், கிட்டத்தட்ட வந்து இந்த 4 மந்த்ஸில். ஸோ வந்து எனக்கு பிடிச்ச வெஜிடேபிள்ஸ், ஆக்சுவலி எனக்கு வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்கும். நான் வெஜ்ஜு கொண்டுமே இந்த ஊரில் ஃப்ரோசன் தான் கிடைக்கிது. அதையும் மீறி வந்து ஃப்ரெஷ்ஷான காய் கிடைச்சாலும் வந்து நம்ம வந்து இந்த ஊரில் உள்ளவங்க சாப்பிட்ற காய்க்குள்ள ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ சிக்கன், மட்டன் பொதுவாகவே இதெல்லாம் ஃப்ரோசன் தான் கிடைக்கிது. அதுவும் மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மீனெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் இங்கே கிடைக்கிறது. மீனுமே வந்து நான் ஃப்ரோசன் தான் வாங்குது, அதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷான மீன் உடனே சொல்லிட்டு தான் அந்த ஸ்டாலில் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். நான் இந்த மீன் தான் வாங்கினேன், சீவிரம் இதோட பேர் வந்து, தமிழில் வந்து கிழங்கு மீன். ஸோ வந்து ஏதாவது நமக்கு பிடிச்ச மீன் இருக்கான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். பட் எனக்கு இங்கே ஹானஸ்ட்டாகவே வந்து எனக்கு நிறைய மீனோட பேரே தெரியலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஃபிஷ் கேக் வச்சுருக்காங்க, வேறு ஒரு பெரிய நண்டு இருந்துச்சு, அந்த நண்டெல்லாம் வந்து கொதிக்க வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து செல்ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொதிக்க வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் இவங்கெல்லாம் வந்து உப்பு போட்டு தானே சாப்பிடுவாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட் இது. தட்ஸ் இட். இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான் கைஸ்.